வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பிப்ரவரி மாத பலன்கள். பிப்ரவரி மாத பலன்களில் அடுத்து வரக்கூடிய ராசி என்பர்கள் தனுசு ராசி என்பர்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான் வக்கரத்தன்மையோடையும், சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான், மகர ராசியில சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன்ற மாதிரியான 4 கிரகங்கள், மீன ராசியில சனி பகவான் இயல்பு தன்மையோடு இருக்கிறார். இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய 4 கிரகங்கள் 3ஆம் இடமான அந்த கும்ப ராசியில சேர்க்கை பெற போது ராகுவோடு சேர்ந்து இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த கிரகங்களின் கோச்சார அடைவுகள்னால இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாலே காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான அந்த பாக்யஸ்தானத்துல இருக்கிறாங்க. பாக்யஸ்தானம் தான் பேரு. ஆனா இந்த ராசி என்பர்களுக்கு எப்போதுமே ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை, அதாவது ஒரு வில்லம்பு அப்படின்ற ஒரு குறியீடை பெற்ற இந்த ராசி என்பர்கள் லைஃப்லையும் பாத்தீங்கன்னா நிறைய டார்கெட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு டார்கெட்டை முடிக்க இன்னொரு டார்கெட், இப்படி அவர்களினுடைய ஒரு இலக்கு அப்படின்றது ஒரு இன்ஃபினிட்டிவாக, அதாவது ஒரு நிறைவேறாத ஒரு இலக்காகவே தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அப்படி இருந்தும் அந்த இலக்கை அடைந்தே தீரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விடாமுயற்சி அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். தெய்வ அனுகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வ ஆசிர்வாதம் அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அவர்கள் கூடயே இருக்கும். வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் இருக்கோ இல்லையோ அந்த தெய்வ ஆசிர்வாதம் அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு அவர்களினுடைய வாழ்க்கையோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். லைஃப்ல எப்போதுமே பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 45 இயர்ஸ்க்கு மேலதான் இவங்க செட்டில் ஆகக்கூடிய ஒரு தருணமே இருக்கும். என்னதான் இவர்கள் 18 வயசுல சம்பாதித்து 25 வயசுல சொந்த வீடு வாங்கினா கூட அந்த 25 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் இழக்க வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக தான் இருக்கும். எதெல்லாம் இவர்கள் அடைந்தார்களோ அது எல்லாத்தையுமே இழந்துருவார்கள். ஒரு காலகட்டத்தில் ஒன்றுமே இல்லாமல் ஒரு தனி மரமாக எப்படி ஒரு தோப்பை உருவாக்குவதற்கு எவ்வளோ பாடுபட்டு அயராது உழைத்து அந்த ஒரு கடின வேலை அப்படின்றது இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி என்பர்கள் ஒரு போராட்டத்தை சந்தித்து அந்த தோப்பை உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் அந்த உறவுகளே பார்த்தீங்கன்னா இவர்களை கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் எப்படி இயற்கை சீற்றம் வந்து அந்த தோப்பை அழிஞ்சு போகுமோ அந்த அளவிற்கு அந்த உறவுகளும் அந்த இவர்கள் கூட டிராவல் பண்ணுறவங்களும் மொத்தமாக எல்லாத்தையும் சாய்ச்சிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி என்பர்கள் சந்திக்காத சவால்களே கிடையாது. நிறைய லைஃப்ல அந்த ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மணித்துளியும் ஒரு சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பார்கள். இவர்களுக்கு இந்த மாதத்துல 3ஆம் இடத்துல 5 கிரகங்களின் சேர்க்கை, உபஜயஸ்தானம், அடுத்து தைரிய வீரிய ஸ்தானத்துல அந்த 3 கிரகங்களின் சேர்க்கை. சும்மாவே சாதாரணமாவே இவர்கள் எப்போதுமே ஒரு தைரியத்தோடையும் ஒரு வீரியத்தோடையும் தான் இருப்பாங்க. இவர்களை அசைச்சிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி யாரா இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசக்கூடிய ஒரு நபர்கள் தான். இந்த பழத்துல ஊசியை குத்துற வேலையே கிடையாது. டைரக்டா அம்பு தான். யாரு தப்பு செஞ்சாலும் டைரக்டா அம்பு விட்டு அவர்களை காலி பண்ணக்கூடியவர்களும் இந்த தனுசு ராசி என்பர்கள் தான். இவர்களுக்கு இந்த 3ஆம் இடம்ன்றது இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒரு அமைப்பை தான் கொடுக்க போகுது. நிறைய விஷயத்துல நீங்க சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேர் வேலையே கிடைக்கல அப்படின்றவங்களுக்குலாம் இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். எவ்வளவோ ஜாதகம் பார்த்தாச்சு, எங்களுக்கு வேலையே கிடைக்கல மேடம், இந்த மாதத்துலயாவது எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக 100% அந்த வேலை வாய்ப்புகள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய உடல் சோர்வுகள், அடுத்து மருத்துவ செலவுகளை எதிர்கொண்டு இருக்கிறாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். ஏன்னா 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி அப்படின்ற ஒரு விதத்துல பார்க்கும்போது அந்த உடல் சோர்வுகள் கடந்த ஒரு 6 மாதங்களாக இவர்களோட டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு. இவங்களும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் தூக்கம் தான் தூங்குவாங்க. அடுத்து 20 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த 20 ஹவர்ஸும் பார்த்தீங்கன்னா இவர்களால் முடியாத சில விஷயங்களை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கிறாங்க. எவ்வளவோ வேலை, எவ்வளவோ சில விஷயங்களை எதிர்கொண்டு இந்த தனுசு ராசி என்பர்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதனால சில மருத்துவ செலவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. இதற்கு நீங்கள் தேவையான ரெமிடிஸ் அப்படின்றது எடுத்துக்கணும். என்னென்ன மாதிரியான ரெமிடிஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா யோகா போன்ற பயிற்சி
பயிற்சிகளை எடுக்கிறது, அடுத்து பார்த்தீங்கன்னா கடல் ஸ்நானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமுத்திர ஸ்நானத்தை பண்றது நல்லது. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை வெளியில கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதனால இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்க ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான உடல் சோர்வுல இருந்து வெளியேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். சனின்றது பார்த்தீங்கன்னா மந்தன், எப்போதுமே ஒரு சில விஷயங்கள்ல ஒரு தடையையும் ரொம்ப ஸ்லோ மோஷனா சில விஷயங்களை செய்யறதுக்கு உண்டான அமைப்பை கொடுக்கக்கூடியவர். இதற்கு நம்மளுக்கு எனர்ஜி லெவல் அதிகப்படியாக தேவை. அந்த எனர்ஜி தான் இந்த நேரத்துல இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்காது. அந்த எனர்ஜி லெவலை நீங்க பெறணும் அப்படின்னா இந்த மாதிரியான சமுத்திர ஸ்நானம், அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இதுல செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உடற்பயிற்சிகள்லாம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உடற்பயிற்சினா எல்லாரும் ஜிம்முக்கு போய் நான் புரோட்டீன் பவுடர் சாப்பிட்றது, அடுத்து பார்த்தீங்கன்னா நான் விரதம் இருக்கிறேன், டயட் மெயின்டைன் பண்றேன், அதெல்லாம் உடற்பயிற்சியே கிடையாது. ஒரு மனநிலை சம்பந்தப்பட்ட மனநிலையை ஒருங்கிணைக்கிறது தான் உடற்பயிற்சியே. அதுக்கு யோகா போன்ற சில விஷயங்களை நீங்க செய்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல நிறைய விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய தனுசு ராசி என்பவர்கள் சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய ஒரு தருணம் இந்த காலகட்டம். அந்த சொந்த முயற்சிகள், வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இந்த காலகட்டம் திருமணம் தள்ளி போகக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல அந்த திருமண வாய்ப்புகள், வரன்கள் கூடி வரக்கூடிய ஒரு நேரம். சில பேர் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு அந்த வரன்கள் நிச்சயிக்கக்கூடிய அளவிற்கு எல்லாமே பேசி முடிச்சிருவாங்க. எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, பொண்ணு பார்த்தாச்சு, மாப்பிள்ளை பார்த்தாச்சு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் பொருத்தம் இருக்கு, எல்லாமே முடிச்சாச்சு, நிச்சயதார்த்தம் தான் வைக்கணும் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வரும்போது அந்த இடத்துல ஏதாவது ஒரு தவறுதல்கள் ஏற்பட்டு அந்த வரன்கள் தள்ளி போகிறதுக்கு, தடையாகிறதுக்கு கூட வாய்ப்புகள் கடந்த காலத்துல இருந்திருக்கும். இது எல்லாமே இந்த மாதத்துல நிவர்த்தி அடையிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போது. திருமண தடைகள்ல இருந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு திருமண வரன்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம். வெளியூர் வெளிநாடுகள்ல வேலை வாய்ப்பை தேடுறவர்களுக்கு இந்த மாதத்துல அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வெளிநாட்டுல உயர் கல்விகளை படிக்கிறதுக்கு ஏதோ ஒரு பிஜி டிகிரி பண்றீங்க, இங்கே டாக்டர்ஸ் படிப்பு படிச்சுட்டு அங்க போய் பிஜி பண்றீங்க அப்படின்றவங்களுக்கு அங்க போய் முதல்ல ஒரு முதலீடா எதுவுமே செய்யாதீங்க. யாரையும் நம்பி நீங்க காசை கொடுத்துட்டு அங்க நம்ம சீட்டு வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரியான யார்கிட்டையும் அந்த காசை கொடுத்து ஏமாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறதுனால அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த தனுசு ராசி என்பர்கள். அப்படி இல்லாத பட்சத்துல நிறைய வருமானங்களை இழக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போது. இந்த காலகட்டம் பெண்கள் உங்களுடைய வேலையிலையும் அரசாங்க உத்தியோகத்திலையும் நிறைய வளர்ச்சிகளை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகப்படியாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.